போர்ச்சுகல் குரோஷியா மேட்ச் உண்மையிலேயே ஒரு பைத்தியம் பிடிக்க வைக்கிற மேட்ச்னு தான் சொல்லணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன நடக்கும்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு செம்ம த்ரில்லர். மேட்ச் ஆரம்பத்திலிருந்து போர்ச்சுகல் டாமினேட் பண்ணாலும் 53வது நிமிஷத்துல இவான் பெரிசிக் கோல் அடிச்சு குரோஷியாவை முன்னிலைக்கு கொண்டு வந்துட்டாரு. அப்பவே நினைச்சேன், ஐயோ இன்னைக்கு ரொனால்டோவோட கதை முடிஞ்சுதான்னு. ஆனா ரொனால்டோ சும்மாவா 68வது நிமிஷத்துல கிடைச்ச அந்த பெனால்டி வாய்ப்பை கச்சிதமா கோலா மாத்தி ஆட்டத்தை 1-1 சமன் பண்ணிட்டாரு. இதுல ஹைலைட் என்னன்னா, தன் கரியர்லயே உலகக்கோப்பை நாக் அவுட் சுற்றுல ரொனால்டோ அடிச்ச முதல் கோல் இதுதான். வேற லெவல் மாஸ். ஆனா உண்மையான ஆட்டம் அங்கதான் ஆரம்பிச்சது. இன்ஜுரி டைம்ல ரபேல் லியோ கொடுத்த ஒரு தரமான கிராஸ கோன்சலோ ராமோஸ் தலை வச்சு தட்டி விட்டு கோல் அடிச்சு போர்ச்சுகலுக்கு வெற்றியை தேடி கொடுத்தாரு. பாவம், அந்த நிமிஷத்துல குரோஷியாவோட நிலைமை ரொம்ப மோசம். ஆனா கடைசியில ஒரு செம்ம ட்விஸ்ட். குரோஷியா ஒரு கோல் அடிச்சு 2-2 சமன் பண்ணிட்டு தான் நினைச்சாங்க. ஆனா வார் செக் பண்ணி அது ஆஃப் சைடுன்னு சொன்ன உடனே மைதானமே ரணகளா ஆயிடுச்சு. குரோஷியா ரசிகர்கள் கடுப்பாகி பாட்டில்களை எல்லாம் வீச ஆட்டம் ரொம்ப பரபரப்பாச்சு. எது எப்படியோ லூகா மோட்ரிச்சோட உலக கோப்பை கனவு இந்த வெற்றியோட முடிவுக்கு வந்துடுச்சு. போர்ச்சுகல் இப்ப அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. அடுத்த திங்கட்கிழமை ஸ்பெயினுக்கு எதிராக போர்ச்சுகல் எப்படி விளையாட போறாங்கன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த மேட்ச் பிடிச்சிருந்ததா? ரொனால்டோவோட அந்த பெனால்டி கோல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த உலக கோப்பையோட அனைத்து போட்டிகளையும் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பார்க்க Zee5 ஆப்போட தொடர்ந்து இணைஞ்சிருங்க.